கன்னியாகுமரி மாவட்டம் படிப்பறிவில் அதிகமானவர்கள் கொண்ட ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் படித்த இளைஞர்களுக்கு போதிய வேலைவாய்ப்பை வழங்குவதற்கான அரசால் இயக்கப்படுகின்ற ஆலைகள் இந்த மாவட்டத்தில் இல்லை. குறிப்பாக மத்திய அரசால் இயக்கப்படுகின்ற ஒரே ஒரு நிறுவனம் இந்த இந்திய அறமணல் ஆலை. இந்திய அறமணல் ஆலையை பொறுத்தவரையில் இங்கே ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இங்கே வேலை பார்த்தாங்க. இந்த வேலை பார்த்ததன் மூலமாக அவங்க பிள்ளைகள் எத்தனையோ பெரிய பெரிய டாக்டர்ஸை உருவாகிறதுக்கு இந்திய அறமணல் ஆலை ஐஆர்இஎல் காரணமாக இருக்குது. பெரிய பெரிய இன்ஜினியர்ஸை உருவாக்குறதுக்கு, சயின்டிஸ்டை உருவாக்குறதுக்கு, வழக்கறிஞர்களை உருவாக்குறதுக்கு, ஆசிரியர்களை உருவாக்குறதுக்கு, நல்ல சிந்தனையாளர்கள், நல்ல விரிவுரையாளர்கள், படித்தவர்களை உருவாக்குறதுக்கு காரணமான ஒரு ஆலை இந்த மணல் ஆலை. இந்த மணல் ஆலையை சுற்றி இருக்கிற அந்த பஞ்சாயத்துகளில் சுமார் 6-7 பஞ்சாயத்து, குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லா கிராமங்களில் எடுத்தாலும் ஐஆர்இல வேலை பார்க்குறவங்க ஒருத்தராவது இருந்தாங்க. அந்த குடும்பத்தில் உள்ளவங்க இன்னைக்கு நல்ல செழிப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மணல் ஆலை. இந்த மணல் ஆலை 1965ஆவது ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒரு மணல் ஆலை. இந்த மணல் ஆலை பல காரணம், நம்ம நாட்டுக்கு பாதுகாப்புக்காக இருக்கலாம், எரிசக்தி துறையாக இருக்கலாம், விண்வெளித்துறையாக இருக்கலாம், பல ஆராய்ச்சிகளுக்காக பயன்படுகின்ற இல்மனைட், மோனோசைட், சர்க்கான், ரூட்டைல் போன்ற கனிமப் பொருட்களை பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு பணியை செய்துகிட்டு இருக்காங்க. இந்த கனிமப் பொருட்கள் கிடைக்கிறதுக்கு எல்லாமே முழுவதுமாகவே அந்த கடலோர கிராமங்களில் கிடைக்கிற அந்த மணலை, அந்த சீசோரில் கிடைக்கிற மணலை எடுத்து அதை செப்பரேட் பண்ணி அந்த வேலையை செய்துக்கிட்டு இருக்காங்க. இதனால இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, நாட்டு பாதுகாப்பிற்கான கனிமப் பொருட்கள் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, இங்கே இருக்கிற படித்த இளைஞர்கள் அல்லது படிக்க முடியாத இளைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு உருவாக்குன்ற ஒரு வாய்ப்பு. இதை இத்தனை வருஷமாக கடந்து போயிட்டே இருக்கு. இப்போ கடலோர கிராமங்களில் மணல் எடுத்தால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கடலோர கிராமங்களில் மணல் எடுக்காத ஒரு சூழ்நிலை வந்தால் இந்த ஆலையை மூட வேண்டிய சூழ்நிலை வரும். ஆலையை மூட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் இளைஞர்களுக்கு வேலை இல்லை, படித்தவங்களுக்கு வேலை இல்லை. இன்னைக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் கான்ட்ராக்டாக இருக்கலாம், மற்றபடியாக இருக்கலாம், இந்த வேலைகள் கிடைக்கிற பல தரப்பட்ட மக்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இதனால மணல் எடுக்கிறதுனால என்ன பாதிப்பு? ஒரு சாரார் சொல்லிகிட்டே இருக்காங்க, இதில் கதிரியக்கம் இருக்குது, ரேடியேஷன் இருக்கிறதுனால தான் கேன்சர் வருது. இந்த அரசாங்கமாக, மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அது மாவட்ட நிர்வாகமாக இருந்தாலும் சரி தான், சயின்டிஃபிக்கல் ரிசர்ச் மூலமாக அவங்க ஒரு ஸ்டடி நடத்தியிருக்காங்க. அந்த ஐஆர்இஎல் ஒரு லீஸ் வாங்குறாங்கன்னா அதை சயின்டிஃபிக்கலாக அவங்க அந்த ரேடியேஷன் எத்தனை பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுறதாங்கிறத கண்டுபிடிக்கிறது. அந்த சயின்டிஃபிக்கல் ஸ்டடி மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய விஷயம், இந்த அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தின விஷயம் என்னன்னா, எப்போது ப்ராசஸ் நடத்தப்படுகிறதோ அந்த பகுதியில் மணல் டம்பாமையாமல் இருந்து அந்த ப்ராசஸ் நடந்தோம்னா அந்த ரேடியேஷன் பெர்சன்டேஜ் குறையும். அப்படி இந்த கம்பெனியில் வேலை பார்த்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இன்னைக்கும் 90 வயசு, 95 வயசு, 100 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பென்ஷன் வாங்கக்கூடிய தொழிலாளர்களாக இருக்காங்க. அங்கேயே அந்த ப்ராசஸில் எல்லாமே ஈடுபட்ட அவங்க யாருக்குமே கேன்சர் வந்ததாக கம்ப்ளைண்ட் இல்லை. மாவட்டத்தில் கம்ப்ளைண்ட் அந்த ரேடியேஷன் இருக்குது அல்லது அந்த அவங்களுக்கு புற்றுநோய் வருது அப்படின்னு சொன்னால் இது இயற்கையாகவே உருவாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை தவிர இந்த கம்பெனியில் மணலாலையில் மணல் எடுக்கிறதுனாலையோ செப்பரேட் பண்ணுறதுனாலையோ அந்த ப்ராசஸ் பண்ணதுனாலையோ இது நிச்சயமாக வர வாய்ப்பு இல்லைங்கிறது சயின்டிஃபிக்கலாக அவங்க கொடுத்த ஒரு ஸ்டடியின் ரிப்போர்ட். ஆனால் இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இங்கே இந்த மணலாலையினால தான் நிறைய பேருக்கு கேன்சர் வருது அப்படின்னு. அது அறிவியல் பூர்வமாக உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற இளைஞர்கள் இந்த ஆலை அல்லது இந்த ஆலையின் மூலமாக மற்றபடி உதிரி வேலைகள் கிடைக்கக்கூடிய எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற படித்த இளைஞர்களுக்கு இது ஒரு ஏமாற்றமான வேலை. இந்த ஆலையை கெடுக்கணும், இந்த ஆலையை வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி சில தனியார் நிறுவனங்கள் சில ஆட்களை தூண்டி விடுறாங்களோ என்கிற ஒரு ஐயப்பாடு பாரதிய மசூர் சங்கத்திற்கு உண்டு. அது என்ன காரணம்னா, இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் நல்ல வளர்ச்சி திட்டங்கள் துறைமுகம் வருது அப்படின்னு சொன்னாங்க, கட்டாயமாக வந்துரும்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே இருந்த சில தீய சக்திகள் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் துறைமுகம் வரக்கூடாது, அதுக்காக வேண்டி நிறைய விஷயங்களை எல்லாம் சொன்னாங்க.
குறிப்பாக மீன் முட்டை போடாதுன்னு சொன்னாங்க, ஆமை முட்டை போடாதுன்னு சொன்னாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி அதை ஒரு பெரிய பீதியை உருவாக்கி இந்த துறைமுகம் வராமல் ஆக்குனாங்க. அந்த வளர்ச்சிக்கு கிட்டத்தட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தின் வளர்ச்சியை 100 ஆண்டு காலத்துக்கு பின்னோக்கி கொண்டு போன ஒரு வேலையை அந்த சில இயக்கங்கள், சில ஆட்கள் பண்ணாங்க. அதுபோல நமக்கு விமான நிலையம் வரணும் அப்படின்னு சொல்லும்போது இதே விஷயங்களை பரப்பினாங்க. ஆனா பாரதிய மசூர் சங்கம் இந்த தேசம் நல்லா இருக்கணும், இந்த மாவட்டம் நல்லா இருக்கணும், இந்த மாவட்டத்தில் இருக்கிற தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கணும், படித்தவர்களுக்கு வேலை கிடைக்கணுங்கிற சிந்தனையோட இத பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு ஆலையாக இருந்தா தேசிய சிந்தனை உள்ள பாரதிய மசூர் சங்கம் அந்த ஆலைக்கு உதவி செய்வதற்கு நிச்சயமா வராது. ஆனா இந்த தேசிய சிந்தனை உள்ளங்கிற முறையில இந்த நாட்டில் இருக்கிற எல்லா தொழிலாளர்களுக்கும் எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு நல்ல திடகாத்திரமான வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக வேண்டி குரல் கொடுக்கின்ற இயக்கம் பாரதிய மசூர் சங்கம். அதன் அடிப்படையில இந்த ஆலை திறம்பட செயல்படுவதா இருந்தா நாட்டு பாதுகாப்புக்கு தேவையானது நமக்கு கிடைக்குது, நாட்டில் பல உற்பத்திகள் உருவாகிறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் கிடைக்குது, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது, பல பேர் பல அறிஞர்கள் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்குறது, கிராமங்கள் சின்ன சின்ன கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு சுற்றுப்பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஐஆர் மணலாலை மூலமாக சிஎஸ்ஆர் என்கிற ஒரு திட்டம் இருக்கு. அந்த அவங்களுக்கு அது மேம்பாட்டு திட்டம். அதில் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு பெஞ்சு செய்து கொடுக்குறாங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு அதுக்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி கொடுக்குறாங்க, மெடிக்கல் கேம்ப் நடத்துகிறாங்க. இந்த ஆலை இருக்கிறதுனால எத்தனையோ ஆயிரக்கணக்கான என்ஜிஓக்கள் செய்கிற அந்த வேலையை அவங்க செய்கிறாங்க. இது ஒரு விஷயம். இன்னைக்கு இந்த ஆலைக்கு எதிராக அல்லது அந்த லீஸுக்கு எதிராக மிடாரம் பகுதியில் மணல் எடுக்கிறதுனால எதிர்ப்பு தெரிவிக்கிற சில சக்திகள் சொல்றது ஒன்று ரேடியேஷன். நிச்சயமா சயின்டிபிக்கல் ஸ்டடி படி அது ரேடியேஷன் வரவே வராது இல்லை. இன்னைக்கு அங்கே வேலை பார்த்தவங்களும் இன்னைக்கு 90 வயசு தாண்டினவங்க எத்தனையோ பேர் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க, மெடிக்கல் ஸ்கீம் வாங்கிட்டு இருக்காங்க. அது நமக்கு நிரூபணமான ஒரு உண்மை. அடுத்தது என்ன சொல்றாங்க, ஐயோ கட்டடங்களை இடிச்சிருவாங்க, இல்லை சொத்தை பறிமுதல் பண்ணிடுவாங்க. அது இல்லை, அது தவறுதலான ஒரு புரிதல். இது மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாலும் சரி, காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்தாலும் சரி, இங்க இருக்கிற அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மக்களுக்கும் இதை சொல்லி புரிய வைக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு உண்டு. அது அரசாங்க அதிகாரிகள். அதாவது 11 மாதத்திற்கான லீஸ் அவங்க எடுப்பாங்க. அந்த 11 மாதமும் அவங்க அந்த வீடாக இருந்தால் எடுக்க மாட்டாங்க, வேற கோயிலாக இருந்தால் அதை மாற்ற மாட்டாங்க, யாருக்கும் வசிப்பிடத்திற்கு பிரச்சனை உருவாக்கக்கூடிய விதத்தில் எடுக்க மாட்டாங்க. அதனால அந்த சொத்தை எடுத்து அந்த மண்ணை ஒரு குறிப்பிட்ட நிலத்துக்கு நிலத்தடி நீர் பாதிக்கக்கூடாத அளவிற்கு ஆழத்திற்கு எடுப்பாங்க. அது 2 அடியா இருக்கலாம், இல்லை 10 அடியா இருக்கலாம், இல்லைன்னா 8 அடியா இருக்கலாம். எடுப்பாங்க, எடுத்துக்கிட்டு அதை ஃபில்லப் பண்ணிடுவாங்க. அந்த வேஸ்ட் டெய்லண்ட்னு சொல்லுவாங்க, அந்த வேஸ்ட் மண்ணை போட்டு அதை ஃபில்லப் பண்ணி அவங்கள்ட்டே கொடுத்துருவாங்க. அதனால இப்போ மணலாலைக்கு முன்னால சில பகுதிகளில் முன்னால இதே போல சொல்லிட்டு இருந்தவங்க நிலம் கொடுத்தாங்க, அதை நிரப்பிட்டாங்க, நிரப்பி அங்கேயே மரங்கள் நட்டிருக்காங்க. அது இன்னைக்கு ஈல்டிங் கெப்பாசிட்டி உள்ள அளவுக்கு வந்திருக்கு. அதை நிரப்பி அவங்க கையிலேயே கொடுத்துருவாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, ஐயோ வீடு இல்லாமல் போயிடுவாங்க, எங்கள் வீடுகள் எல்லாம் இடிச்சிருவாங்க, எங்கள் வாழ்வாதாரம் பாதிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லவே இல்லை, அதுக்கான திட்டமும் இல்லை. அந்த லீஸ் கொடுக்கறதுல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல கவர்மெண்ட் கொடுத்துருக்கிறது 11 மாதம் லீஸ் எடுத்துக்கணும், 11 மாதத்துக்குள்ளார மணல் எடுக்கணும், மணல் எடுத்த பகுதியில் நிரப்பி கொடுக்கணும், அதை அந்த சொத்து உரிமையாளருக்கே கொடுத்துடணும் அப்படிங்கிறதான் திட்டம். அதனால இந்த ஒரு தவறுதலான ஒரு புரிதல், தவறுதலான ஒரு விஷயத்தை ப்ரொபகேட் பண்றத மாவட்ட நிர்வாகம் தடுத்து நிறுத்தணும். இன்னொன்று, விவசாயிகள் மீனவர்கள் பாதிக்கப்பட்டுருவாங்க அப்படின்ட்டு. அதாவது அந்த மணலாலை பகுதியில் இருக்கிற அந்த மீனவர்கள் இன்னைக்கு ரொம்ப செழிப்பா இருக்காங்கன்னா மீன் பிடிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த அலை அடிக்கிற அந்த பகுதியிலையோ அல்லது படகு போக்குவரத்து நடத்துகிற அந்த பகுதியிலையோ எங்கேயுமே எந்த அகழ்வாராய்ச்சியும் பெரிய எக்ஸ்ப்ளோரேஷன் நடத்துறது போல பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் கிடையாது. அந்த மணலை அலை அடிச்சு கொண்டு தள்ளுற மணலை மட்டும்தான் எடுப்பாங்க. அதனால அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்க வாய்ப்பு இல்லை. இன்னொரு விஷயம், நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டுரும், எங்களுக்கு அதெல்லாம் உப்பு சால்ட்டு நீர் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உள்ள வாய்ப்பே இல்லை. என்ன காரணம்னா, மணல் எடுக்கும்போது ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு பிறகு தண்ணி ஊறுறது அல்லது தண்ணி ஓட்டம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதோட நிறுத்திடுவாங்க. இது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல உள்ளது. அதுக்கு மேல பண்ண எடுக்கக்கூடாது. அது பாரதிய மசூர் சங்கத்தை பொறுத்தவரையில ஏதோ வேற்று நாட்டு சிந்தனைக்காக வேண்டி தலைவணங்குகிற ஒரு இயக்கம் இல்லை. நம்ம பொறுத்தவரையில அந்த கடலோர பகுதியில் இருக்கிற
சகோதரர்களும் அந்த மீனவ சகோதரர்களும் பாரதியர்கள், நமது இந்தியர்கள், அவர்களுக்கு வாழ்க்கையும் மேம்படணும் என்கிற சிந்தனை உள்ள ஒரு இயக்கம். அதனாலதான் அந்த நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு பாதிப்பு வரும். அதனால ஆலை அந்த நிலத்தடி நீர் பாதிக்கக்கூடிய விதத்துல மணல் எடுக்கக்கூடாது என்கிற திட்டம் நிச்சயமா எடுக்க மாட்டாங்க. இது வரைக்கும் அது அப்படிப்பட்ட ஒரு புகார் எங்கேயுமே வந்ததில்லை. விவசாயிகள் பாதிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த 1144 ஹெக்டேர் நிலம் அக்யூர் பண்றதுக்கு லீஸ் எடுத்திருக்காங்க. அந்த பகுதியில் இருக்கிற விவசாய நிலத்துக்கு அவங்க முதல்ல அந்த 11 மாதத்திற்கான குத்தகைக்கு எவ்வளவு ரேட் அப்படிங்கிறது பைசா கொடுத்துட்றாங்க. அதுக்கு பிறகு ப்ராப்பர்ட்டி திரும்ப கொடுத்துட்றாங்க. எந்த விவசாயியுமே நான் கன்சென்ட் கொடுக்கறது, ஒப்புதல் கொடுக்கறதுக்கு தயக்கம் காட்டவே இல்லை. அந்த சீசோர்ல இருக்கிற எந்த விவசாயியும் கொடுக்கவே இல்லை. ஆனா ஆர்ப்பாட்டம் பண்றோம் அல்லது போராட்டம் பண்றோம்னு சொல்றவங்க விவசாயிகளை பாதுகாக்கிறோம், மீனவர்களை பாதுகாக்கிறோம், அதுக்காக வேண்டி போராட்டம் பண்றோம்னு சொன்னாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அவங்களால சொல்ல தெரியாது. எந்த விவசாயியும் புகார் பண்ணல, எந்த மீனவர்களும் அப்படி அச்சப்படக்கூடிய தேவை இல்லை. கன்னியாகுமரி மாவட்டத்துல இதுக்கு முன்னால நம்ம எடுத்த பகுதிகளில், மணல் எடுத்த பகுதிகளில் எந்த பாதிப்பும் உருவானதாக எந்த புகாரும் இல்லை. பாரதிய மசூர் சங்கத்தை பொறுத்தவரையில இந்த மாவட்டத்துல ஒரு ஆலை சிறப்பாக செயல்படணும். சிறப்பாக செயல்படணும்னா கடலோர பகுதிகளில் இருக்கிற அந்த கனிம வளங்கள் மூலமாக தான் எடுக்கணும். ஆனா இப்ப சில பத்திரிகைகளிலேயே அறிக்கை கொடுக்குற சில நபர்கள், இந்த ஆலைக்கு எதிராக குரல் கொடுக்குற நபர்கள் சொல்றாங்க, அகழ்வு ஆராய்ச்சி நடத்துறாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க, அகழ்ந்து எடுத்துருவாங்க அப்படின்னு. அந்த சிந்தனையே அதையே கிடையாது. என்ன எந்த பகுதியில நமக்கு கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கோ அந்த கனிம வளங்கள் கான்சன்ட்ரேட்டட் பகுதியை எடுத்துக்கிட்டு மீதி உள்ள பகுதியில நம்ம மணல் எடுக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க. அதனால இந்த ஐஆரின் நிர்வாகம் சிறப்பாக செயல்படுவதற்கு தமிழ் மாநில அரசாங்கம் அதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கணும். இந்த பொய் பிரச்சாரங்கள் பண்ணுவாங்க. குறிப்பா மாவட்ட ஆட்சித்தலைவர் கன்னியாகுமரி மாவட்ட வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஆலைக்கு எதிரான பொய் பிரச்சாரங்கள் பண்ணுவாங்க. அதனால அவங்க மேல தகுந்த நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இந்த ஆலை காப்பாற்றப்படும். ஆலை காப்பாற்றப்பட்டா மட்டும்தான் இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு நாங்களும் மத்திய அரசாங்கத்தை வேலை பார்க்கிறோம் என்கிற ஒரு சூழ்நிலை வரும். ஒப்பந்த தொழிலாளர்களா இருக்கலாம், அல்லது கலாசி தொழிலாளர்களா இருக்கலாம், சாதாரணமா அன்ஆர்கனைஸ்டா இருக்கிற ஏதாவது சின்ன சின்ன வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், பெர்மனன்ட் எம்ப்ளாயியா இருக்கலாம். இவங்க எல்லாருமா சேர்ந்து இந்த நாட்டில் நமக்கு பொருளாதார ரீதியாக இந்த ஆலை செயல்படுவதன் மூலமாக நாட்டின் பொருளாதாரத்துக்கு உதவி செய்கிறது ஒரு விதம், நாட்டின் உற்பத்தியில ஒரு பகுதியை பங்களிக்கிறது ஒரு விதம், நாட்டு மக்களுக்கு உதவி செய்கிறது ஒரு விதம் என்கிற விதத்துல உதவிக்கரம் நீட்டக்கூடிய ஐஆர்எல் இந்திய அருமணல் ஆலை பாதுகாக்கணுமா இருந்தா இந்த லீஸ் விடாலம் பகுதியில மணல் எடுக்கிறதுக்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கணும். இன்னைக்கு சூழ்நிலை என்ன ஆகிப்போச்சுன்னா, எதிர்மறையான கருத்துக்கள் சொல்றது சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்ததுனால மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் தயக்கம் காட்டுகிறது. ஆனா தேசிய சிந்தனை உள்ளவர்கள் அல்லது இந்த மாவட்டம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாவட்டத்தில் இருக்கிற இளைஞர்கள் இங்கேயே வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, மாவட்டத்தில் படித்தவங்க இங்கேயே வேலை பார்க்கறதுக்கு நம்ம நிறுவனம் இருக்கணுங்கிற நினைக்கிறவங்க இந்த ஐஆர்எல் சீரும் சிறப்புமாக செயல்படணும். அதற்காக மணல் எடுப்பதற்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது அப்படின்னு விரும்புகிறாங்க. அதுதான் பாரதிய மசூர் சங்கம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. பாரதிய மசூர் சங்கம் மட்டுமல்ல, அந்த ஐஆர்இல அந்த செயல்பட்டு கொண்டிருக்கிற ஐஎன்டிசிங்கிற தொழிற்சங்கம் இருக்கு, சிஐடிங்கிற தொழிற்சங்கம் இருக்கு, எல்பிஎஃப்ங்கிற தொழிற்சங்கம் இருக்கு, ஏடிபிங்கிற தொழிற்சங்கம் இருக்கு. எல்லா தொழிற்சங்கத்தை சார்ந்தவங்களும் சொல்றாங்க. இவங்க அத்தனை பேருமே பொதுமக்களோடு டிராவல் பண்ணக்கூடியவங்க, பொதுமக்களோடு போயிட்டு இருக்கவங்க, பொதுமக்களுக்காக பாடுபடக்கூடியவங்க, பொதுமக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவங்க, தொழிலாளர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவங்க. இந்த சூழ்நிலையில இதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடியவங்க நிச்சயமாக பாரதிய மசூர் சங்கத்தின் பார்வையில் தேசத்துக்கு எதிராக செயல்படுகிறார்களோ என்கிற ஒரு ஐயப்பாடு இருக்கு. இதை சரியாக நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக இந்த ஐஆர்ஏ ஒழுங்காக நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாரதிய மசூர் சங்கத்தை